எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃபிகர், பாப்புலர் லீடர், அவருக்கே அட் ஏ டைம் 2 எதிரியை சமாளிக்க முடியாதரான்னு ஒரு எதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா மொரார் தேசாய் கிட்ட, விஜய் யோசித்து பாருங்க எவ்வளோ துணிச்சலுங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி, அந்த பக்கம் ஆண்ட கட்சி, இது மேலே ஆள்ற கட்சி, எல்லாரையும் வச்சு மர்ம யோகி மாதிரி அடிக்கிறாரு. அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்லை இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. விஜய் வந்துங்க இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் இவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் அவருடைய அந்த இது என்ன சொல்லுவாங்க, விஸ்வரூபத்தை பார்க்க போகிறாங்க. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு என்ன இருக்குன்னா, அவருக்கு மீடியா சப்போர்ட். ஸோ பீப்புள் ஆர் டிஸ்கஸ்டடு, அவங்களுக்கு போரிங் ஆயிடுச்சு. அதனால் அவங்க ஒரு மாற்றத்துக்காக ரெடியாக இருக்காங்க. சீமான் வந்தார், பட் சீமானுடைய நடவடிக்கைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் மேலே எல்லாருக்கும் பாசம் உண்டு. ஆனால் தமிழ் தான் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்துக்கள் தான் மெஜாரிட்டி, ஆனால் இந்து தான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. எம்மதமும் சம்மதம் நினைக்கக்கூடிய ஆட்கள் ஓவர் பில்டப் பண்ணுறாங்க. தமிழே இவங்கள தான் நம்பி இருக்கா மாதிரியும், தமிழ்நாடே இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சா மாதிரியும், தமிழ்நாட்டுக்கே வேறு நாதியே இல்லை. இதெல்லாம் ரொம்ப தூமச்சுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. அது இன்றைக்கி இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு அட என்னடா இருந்தால் கதை சொல்லிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று சொல்கிறாங்க, அவர் ஹீரோ ஒன்றும் கிடையாது, அரசியலில் 0 தான், ஒரு மிரட்டல் மாதிரியே சொல்கிறாங்க. கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அதில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று சொல்கிறாங்க, அவர் ஹீரோ ஒன்றும் கிடையாது, அரசியலில் 0 தான், என்டிஏ கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல அரசியலை பண்ண முடியும், ரொம்ப பாதுகாப்பான அரசியலை பண்ண முடியும், இல்லை ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் மாதிரியே சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க வந்து அதாங்க, சீச்சி இந்த பழம் புளிக்கும் தாங்க, இவங்களுக்கும் பொருந்தும். அவங்க தம்பி விஜய் வரணும், தம்பி விஜய் எங்கள் கூட வரணும், திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணணும், எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டம் வரைக்கும். பட்டு அதை தான் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், அந்த ஸ்டேஜ் ஓவர் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் 1 அவரை இழுக்கிறது, அவரை அதான் நான் சொன்னேன், அந்த பொண்ணை காதலிச்சுட்டு ஓடுறது. ஸ்டேஜ் 2 அவர் வரமாட்டார்னு தெரிஞ்ச ஒன்றும் முந்தா நாள் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன், தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருக்கிற குக்கரை விசில் அடிக்கும், அந்த விசில் எங்களுக்கு போதுன்றாங்க. யூ சி, அதாவது இது கிடைக்காதுன்னு தெரிஞ்சவனும் கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அதில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஸோ தே காட் வெரி மச் டிசப்பாயிண்டட். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, விஜய் ஒரு சாதாரண ஆக்டருனாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், இன்கம் டேக்ஸ், அது இது இருக்கும் இல்லை, நம்ம அதை வச்சு எதாவது உருட்டலாம், அவரை மிரட்டலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட்டு இஸ் நாட் ஏ ஆர்டினரி மேன். எனக்கு வந்து விஜய் மேலே மதிப்பு ஏன் வருதுன்னா, இவ்வளோ நிதானமாக 50 வயசில் இவ்வளோ பேலன்ஸ்டாக, இவ்வளோ அழுத்தம், போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அட் ஏ டைம் டேண்டமாக அடிக்கிறாங்க. எதிர்கட்சியும் சேர்ந்து அடிக்கிறாங்க. எல்லாரும் தான் எதிர்கட்சின்னா அது மத்தியில் ஆளுங்கட்சி கூட்டணி தானே. ஸோ நான் அதில் தான் ஒரு இடத்துல கூட சொன்னேன், எம்ஜிஆர் மேலே எனக்கு ரொம்ப பற்று மரியாதை உண்டு, அது அப்படி இருக்கட்டும். ஆனால் எம்ஜிஆர் கூட இது அப்படி செய்யலை. என்ன பண்ணார்னா, ஆட்சிக்கு வந்த உடனும் திமுகவையும் சமாளிச்சுக்கிட்டு மத்தியில் இருக்கிறவனும் மோத முடியாதுன்னு மொரார்ஜி தேசாயோடு திடீர்னு அலையன்ஸுக்கு போனார். இந்திரா காங்கிரஸை விட்டுட்டு டகார்னு அவங்க ஆட்சியில் இல்லை, ஜனதா பார்ட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு இ மேட் சம் காம்ப்ரமைஸ். சீட்டில் போட்டி காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருந்த சீட்டை வந்து இதுக்கு கொடுத்தாரு. அந்த தொகுதி பேர் எனக்கு ஞாபகம் வரல. அப்போது எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃபிகர், பாப்புலர் லீடர், அவருக்கே அட் ஏ டைம் 2 எதிரியை சமாளிக்க முடியாதரான்னு ஒரு எதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா மொரார் தேசாய் கிட்ட, விஜய் யோசித்து பாருங்கள் எவ்வளோ துணிச்சலுங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி, அந்த பக்கம் ஆண்ட கட்சி, இது மேலே ஆள்ற கட்சி,
எல்லாரையும் வச்சு மர்ம யோகி மாதிரி அடிக்கிறாரு. ஸோ அதனால் ஐ அட்மையர் ஹிம் அண்ட் ஐ சப்போர்ட் ஹிம் ஒன்லி ஃபார் திஸ் குவாலிட்டி. அதிகம் பேசாமல் ரொம்ப மணிக்கணக்கில் உரையை நிகழ்த்தி அடுத்தவனை போர் அடிக்க வைக்கிறது அதெல்லாம் இல்லை. தேவை என்னவோ அவ்வளோதான். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு 50 வருஷமாக ஒரு பழக்கம், வைகோ இப்படி இந்த கருப்பு துண்டை இழுத்து 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார், சீமான் 2 மணி நேரம், இப்படி நம்ம பேச பேச இவங்கக்கிட்ட நிறைய ஸ்டப் இருக்குது. இதுதான் ஒரு அரசியல் பேச்சு திறன் வேணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் பேசணும். ஆனால் காமராஜரை நீங்கள் எந்த வகையில் சொல்லுவீங்க? ஆகட்டும் பார்க்கலான்னு வர, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. மொத்த வார்த்தை 4 வார்த்தை. 9.5 வருஷம் he was the best chief minister ever seen in தமிழ்நாடு. கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் விஜய் வந்துங்க இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் இவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் அவருடைய அந்த இது என்ன சொல்லுவாங்க, விஸ்வரூபத்தை பார்க்க போகிறாங்க. அவர் சொல்கிறது மிகையே எதுவும் இல்லைங்க. ஒரு குடும்பத்துலையும் எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது, மிகைப்படுத்துதல் மாதிரி தெரியும். எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டு அப்புறம் வீடு வீடாக போவாங்க. நான் எல்லார் வீட்லேயும் வந்த பிறகு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அது பஞ்ச் லைன் மாதிரி தெரியும். ஆனால் தட் இஸ் த ரியாலிட்டி. நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, ஐ ட்ராவல் எக்ஸ்டென்சிவ்லி த்ரூ அவுட் தமிழ்நாடு, த்ரூ அவுட் இந்தியா. புரியுதுங்களா? பஸ்ஸு, ட்ரெயின், லாரி, என்னென்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஆட்டோ எல்லாத்துலேயும் போகிறவன், மெட்ரோலாம். ஆனால் ஐ வில் ஜஸ்ட் ஸ்பீக், ஒரு கிராஸ் செக்ஷன் கிட்ட அப்படி பேசிகிட்டே வருவேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போன முறை திமுக ஓட்டு போடோம் சார், இந்த முறை போட மாட்டோம் சார், போன முறை நாங்கள் அண்ணா திமுக போடோம் சார், போதும் சார், புதுசாக இவர் வரட்டும் சார். ஸோ வித்தவுட் ஈவன் நோயிங் வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ ஃபார் தெம், தே ஹவ் டிசைடட். இதை போய் நீங்கள் இனிமேல் 2000 ரூபாய் கொடுத்து 3000 வாங்கி போட்டுக்குவாங்க. பிகாஸ் தே நோ இதெல்லாம் அவங்கக்கிட்ட லூட் அடித்த பணத்தின் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் எல்லாருக்கும் தெரியுது. அதனால் வந்துங்க இவங்க விஜயை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க பொது வெளியில். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பயம். பாருங்கள், துணை முதல்வர் பிப்ரவரியில் தொடங்குறாராம், 2 மாதம் பிரச்சாரம் பண்ண போகிறாராம், சுற்றுப்பயணம். என்னை கேட்டால் 1 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், 13 வருஷம் 14 வருஷம் வனவாசம். கருணாநிதிக்கு பதவியே கிடையாது, எம்ஜிஆர் உயிராக இருக்கிற வரைக்கும். அப்போ கூட தேர்தலில் 6 மாதத்துக்கு முன்னால் தாங்க திமுக தன் பணியை தொடங்கும். என்னங்க இவங்க 210 ஜெயிப்போம், நாங்கள் தான் 2026, நாங்கள் தான் 2031, 36லாம் கதை போடுறாங்க. ஆனால் 1.25 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடன் ஸ்டாலின் கேம்பெயின் அதிகம், எல்லாம் அரசாங்க பணத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எது இம்பார்ட்டன்ட்னா, யுவர் மணி அண்ட் மை மணி இஸ் பீயிங் யூஸ்டு பை டிஎம்கே ஃபார் தேர் எலக்ட்ரோல் சக்ஸஸ். பல பேர், பல வல்லுநர்கள், நிபுணர்கள், திறனாய்வாளர்கள், விமர்சகர்லாம் சொல்கிறாங்க, அவர் இந்த தொகுதிக்கு போல் இவ்வளோ தான் வந்தார், 38 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தலையை காட்டுறாருன்னு. இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை புரியலன்னா, ஒரு பழைய காலத்தில் தேர்தல் முறை, தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இப்போ இல்லை. இது சமூக ஊடக காலம். நீங்கள் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஈரோட்டில் போய் ஒரு பரப்புரை பண்ணுறாருன்னா விஜய், அந்த பரப்புரை ஏதோ இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஒன்லி ஈரோட் பாப்புலேஷன், ஈரோட் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. அவங்கள இந்தியா பூரா பார்க்குறாங்க, தமிழ்நாடு பூரா பார்க்குறாங்க, 234 தொகுதியில் இருக்கிற மக்களும் பார்க்குறாங்க. அதனால் இப்போல்லாம் இந்த கேம்பெயின் மெத்தடில் மாறிடுச்சு. சும்மா 1,00,000 பேரை திரட்டிக்கிட்டு இப்படி மாநாடுகள் மண்டலமாக போட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு என்ன இருக்குன்னா, அவருக்கு மீடியா சப்போர்ட்டுன்னா நான் அவர் ஏதோ ரொம்ப ஆதரிக்கிறாங்கன்னு நான் அப்படி சொல்ல. ஏன்னா அவரை ரொம்ப தவறாக சித்தரிக்கிறதுல மீடியாவுக்கு பெரும்பங்கு இருக்குது. மீடியா மேலே எனக்கு ஒரு கண்ணோட்டம் உண்டுங்க. தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் சோஷியல் மீடியா பை அண்ட் லார்ஜ் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆளுங்கட்சிக்கு, அது மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலத்தில், அவங்களுக்கு தான் அவங்க ஆதரவாக போகிறாங்க. அதுக்கு காரணம் எக்கனாமிக் ரீசன்ஸ் தான். பொலிட்டிக்கல் ரீசன்ஸை விட எக்கனாமிக் ரீசன்ஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட்ஸு,
இந்த மாதிரி பல விஷயங்களில் ஆளும் கட்சிகளால் அவங்களுக்கு உதவ முடியுது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ஒரு பெக்குலியர் என்னென்னா, நம்ம மாப்பிள்ளை சபரீசன் அவர் வந்து இஸ் கண்ட்ரோலிங் ஆர் மேனேஜிங் மேனுப்புலேட்டிங், எப்படி ஒன்றா வார்த்தையை சொல்லலாம், மீடியா இன் தமிழ்நாடு. என்ன ஹெட்லைன்ஸ் போடணும், என்ன மாலை நேரத்தில் எந்த டாப்பிக்கில் விவாதம் நடத்தணுன்றது உள்பட அவர் டிசைட் பண்ணி அனுப்புறது தான் மேஜராக எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் கடைப்பிடிக்கிறாங்கன்றது நம்பப்படுகிறது. ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் இஸ் ட்ரூ, பட் பரவலாக பல மீடியா ஆட்கள் கிட்ட பேசினப்போ இதுதான் உண்மை. இன்றைய நிலவரத்தில் வந்து சபரீசன் டிசைட்ஸ், சபரீசன்னா அவருடைய அந்த பெண் நிறுவனம் டிசைட்ஸுன்றாங்க. ஸோ இன்றைக்கி அவர் இன்னும் எத்தனை நாளைக்கு பிரச்சாரம் பண்ண, அதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் ஆகி போச்சுங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் பீப்புள் ஹவ் டிசைடட் ஆல்ரெடி. முன்னால் வந்து அந்த 10 நாள் கடைசி பிரச்சாரம், சைலண்ட் பீரியட், அதில் விளையாடு, அதெல்லாம் கிடையாது. பீப்புள் ஹவ் கம் டு எ ஃபார்ம் கன்க்ளூஷன். ஏன்னா மக்களுக்கு அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவம் வந்தாச்சுங்க. 2 பேருக்கும் நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 67லேருந்து 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வருஷம். இட்ஸ் நாட் எ ஸ்மால் பீரியடு. ஒரு கட்சிக்கு வந்து வாய்ப்பு என்பதோ அதனுடைய கனவுகள், அதனுடைய லட்சியங்கள், இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு வந்து போதுமான காலம்தான். அதாவது 30 வருஷன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது இன்னமும் அவங்க வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதுவும் திமுக நிலைமை ரொம்ப மோசம். அப்பா, பையன், அப்புறம் வந்துட்டு பேரன், இப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ பீப்புள் ரொம்ப டிஸ்கஸ்டட் ஆகிட்டாங்க. இவங்க சொல்கிற அதே யூஸ்வல், அந்த தேர்தலுக்கு முன்னால் நான் 2000 தருவேன்னு அவர் 3000 தரேன்னுவார், நான் பஸ்ஸில் பெண்களுக்குன்னா அவர் ஆண்களுக்குன்னுவார். ஸோ பீப்புள் ஆர் டிஸ்கஸ்டடு, அவங்களுக்கு போரிங் ஆகிடுச்சு. அதனால் அவங்க ஒரு மாற்றத்துக்காக ரெடியாக இருக்காங்க. அந்த மாற்றம் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் மூலமாக வந்தது. ஆனால் விஜயகாந்த் நிறைய தவறுகளை அடுக்கடுக்காக செஞ்சதால் அரசியல் ரீதியாக அவர் வந்த வேகத்திலேயே சரிஞ்சிட்டார். அதாவது இந்த டிஎம்டிகே வந்து ஏதோ அவர் மறைவுக்கு பிறகு தான் அழிஞ்சது, சரிஞ்சது அப்படின்ற சொல்கிற வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் உயிராக இருக்கும்போதே, உடல்நிலை குன்றி இருக்கும்போதே அது வந்து சரிவை நோக்கி வேகமாக பயணம் ஆயிடுச்சு. இவங்க ஒன்றா அதை வந்து முடிச்சிருக்காங்க காரியத்தை. பிரேமலதாவும் சுத்தீஷும் அந்த கட்சியினுடைய அதை வீழ்ச்சியை வந்து முழுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்தார், ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. சீமான் வந்தார், பட் சீமானுடைய நடவடிக்கைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப பேலன்ஸாக இருப்பாங்க எப்போவுமே மக்கள். அதனால தான் தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரீம் எண்டு யார் பேசினாலும் எடுபட மாட்டாங்க. இப்போ தமிழ் மேலே எல்லாருக்கும் பாசம் உண்டு. ஆனால் தமிழ் தான் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்துக்கள் தான் மெஜாரிட்டி, ஆனால் இந்து தான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. எம்மதமும் சம்மதம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பை பர்த்தே வந்து பேலன்ஸ்டு பீப்புள். இங்கே ஏதாவது இனக்கலவரம், மதக்கலவரம் நடந்துதான் நான் கேள்விப்பட்டதில்லை என் வாழ்க்கையில். ஜாதி கலவரங்கள் நடந்திருக்கு. மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் இங்கே நடந்ததே கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் கூட கிடையாது. ஆனால் ஈவன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் கூட தி 2 கம்யூனிட்டிஸ், ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ், இந்துஸ் அண்ட் முஸ்லீம், அவங்க சகோதரர்களாகத்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இத்தனைக்கு அப்புறமும் இது 2 பக்கமும் கொம்பு சீவி விட்டாலும் அவங்க தே ஆர் நாட் இது ஒரு என்மிட்டிலாம் வரல. ஆனால் இது வட இந்தியா வந்தால் இன்னும் பெரிய இரத்த கலரி நடந்துருக்குங்க. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2 கட்சி மேலே சாதாரண மக்களுக்கு ஒரு சலிப்பு, அலுப்பு, வெறுப்பு வந்துடுச்சுங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, நலத்திட்டங்கள் கொடுக்கறது, ஒரு தனி மனிதனாக அவருடைய பிஹேவியர், ஜென்டில்மேன். நேற்று கூட பாருங்கள், தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் பொல்யூட்டட் ஆயிடுச்சுங்க. இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி அரசியல் எதிராளிகளை எதிரிகள் போல. இப்போ உதயநிதி வயசு என்னாச்சுங்க, எடப்பாடி வயசு என்ன, அவரை போயிட்டு சசிகலா காலுங்கீழே வந்தார், தவழ்ந்த பாடி அந்த பாடிலாம். யூ மே கிரிட்டிசைஸ் த ஆப்போனண்ட் பொலிட்டிக்கலி, ஐடியாலஜிக்கலி. ஆனால் ஒரு கீழ்த்தரமாக ஒரு முதல்வர் பொறுப்பில் இருந்தால நீங்கள் போயிட்டு இது போல் காலுங்கீழே வந்தார்னு நேற்று ஸ்டாலின் பேசுகிறாருங்க.
see the level of animosity and இது இருக்கு பாருங்க, வெறுப்பு. இது வெறுப்பு வேணான்ற நான். கொள்கை வேறுபாடு இருக்கலாம். இப்போ அவங்களும் வேலை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு. அதிமுக ஒன்றுமே செய்யலையா? எத்தனையோ கல்லூரிகள் கட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா கான்ட்ரிபியூட்டே பண்ணலையா? இல்லை கருணாநிதி தான் எல்லாமே பண்ணிட்டாரா? தமிழ்நாட்டே கண்டுபிடிச்சாரா? அதாவது இவங்க பண்ணுறதும் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குங்க. எப்பவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓவர் பில்டப் பண்ணுறாங்க. தமிழே இவங்கள தான் இவன் நம்பி இருக்கா மாதிரியும், தமிழ்நாடே இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சா மாதிரியும், தமிழ்நாட்டுக்கே வேற நாதியே இல்லை. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இந்த இது ஜென்சி இளைஞர்களுக்கு அட என்னடா இருந்தால் கதை சொல்லிட்டு இருக்கான்ட்டு கொட்டாய் விடுறாங்க. பழைய மாதிரிலாம் இப்போ பாருங்கள், நேற்று கூட பாருங்கள், காஞ்சிபுரத்தில் முதல்வர் இன்றைக்கி பிரெட் அண்ட் பெட்டர் இஷ்யூஸ் இருக்குது. இந்த பக்கம் எம்ப்ளாயீஸ் போராடுறான், தூய்மை பணியாளர், பகுதி நேர ஆசிரியர்கள் 120 நாளாக போராடிட்டு இருக்காங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கலன்னு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் போராடிட்டு இருக்காங்க, நிரந்தரப்படுத்துங்கன்னு பார்ட் டைம் எல்லாம் இவங்க உறுதிமொழி கொடுத்தது தான். கொடுத்து அவங்க ஒரு 4.25 வருஷம் காத்திருந்து இவர் கடையை மூடிட்டே போகிறார் போல இருக்கு. இப்போ போராடலைன்னா முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு டெஸ்பரேட் லெவலுக்கு வந்து போராடுறாங்க. இப்போ இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.